அந்த தயிர் சாதம் செஞ்சேன். தயிர் சாதம் நான் சாதாரணமா பருப்பு டால் டக்குன்னு தான் சாதம் சொல்கிறேன். சொல்றேன். பருப்பு டால் தான் சொல்கிறேன். அதை பற்றி மட்டும் பேசுங்க, இதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஹலோ மனுமா, இனி என்ன சமையல்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாரி, குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என்னன்னா இளநீர் கொஞ்சம் சேர்த்து தயிர் சாதம் செய்ய போறேன். அப்புறம் வந்து பச்சை சுண்டக்காய் தொக்கு பண்ண போறேன். அப்புறம் சப்பாத்தி சொல்றேன். அவன் சொன்னதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பச்சை கலர் ஜிங்க் சாக்கில் இருக்காங்க. கண்ணை பறிக்குது. ஏற்கனவே டியூப்லைட் கண்ணை பறிக்கிறான். நான் என்னன்னா பச்சை சுண்டக்காய் இடிச்சு தண்ணியில போட்டோம்னா அதுல உள்ள இருக்க விதையெல்லாம் வந்துடும். எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து 50% தண்ணி 50% பால் ஊற்றி குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, குக்கரில் வேக வச்சோன்னா பொங்கி மேலே ஊற்றிருச்சு பால் ஊற்றுனதுனால. அதனால் ஆர்டினரி பாத்திரத்தில். ஸோ தயிர் சாதத்துக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். பால் ஊற்றி வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன போட போகிறேன்னு சொல்கிறேன். முதல்ல இதை தாளிச்சோம். இது வந்து நல்லெண்ணெயில் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றலை, நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதை தான் செய்ய போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் செஞ்சீங்கல்ல, எண்ணெய் கத்திரிக்காய். ஆமாம், அதே சாப்பிட்டு அப்படியே வயிறுலாம் சூப்பராக இருக்குது. அதனால் இப்போ கடலெண்ணெய் போடுறீங்களா? போடுங்க. இதுலேயும் வெல்லம் போடுவேன். வெள்ளமா? ஆமாம், வெள்ளமா? ஏன் வெல்லம் போடணும் தாங்க. கொஞ்சம் நான் வந்து பச்சை சுண்டைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு வெங்காயம் இல்லை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அடுத்து இங்கே பாருங்க கீரி இருக்க பச்சை மிளகா போடுறேன். ஓகே. அடுத்து வெங்காயம் அப்படியே மொத்தமாக போடலாம்ல? எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தருவீங்க? மொத்தமாக போடக்கூடாது. இது ரவுண்டாக இருக்கா, எண்ணெய் இங்கெல்லாம் இருக்குது, அப்படியே வதங்கிட்டே இருக்கும். நல்ல சூடாக இருக்கா எண்ணெய், இங்கே கடுகு போட்டிருக்கேன், லைட்டாக பொரிஞ்சிடும். இந்த பக்கம் வெந்தயம் போட்டிருக்கேன், இந்த பக்கம் கருவேப்பிலை, இந்த பக்கம் பச்சை மிளகாய். இந்த பாட்டம் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். பச்சை சுண்டைக்காய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டாங்க. தக்காளி சேர்க்காம வெறும் வெந்தயம், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அப்படியே வந்து அந்த பச்சை சுண்டைக்காய் இருக்குல்ல போட்டு நல்லா வதக்கிடுவாங்க. புளி ஊற்றுவாங்க, மிளகாத்தூள் போட்டுருவாங்க. கடைசியாக வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போடணும். நான் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக தக்காளி சேர்க்கிறேன். பச்சை சுண்டைக்காய் வந்து வேக கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் என்னென்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். தெரியுதா? பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். இடித்து தண்ணியில் போட்டுடணும். போட்டால் அது உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க விதையெல்லாம் வெளியில் வந்துடும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி நல்லா இதுலேயே வதங்கிடணும். இந்த எண்ணெய் போட்டுக்கோங்க, வதங்கிடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பச்சை சுண்டைக்காய் இதோடு போட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள், இதில் வந்து என்ன பண்ணலான்னா தனியாத்தூள் போடலாம். தனியாக மிளகாய் சில்லி பவுடர் வரலாம், அது போடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதை போடுறேன். ஏன் அது சொல்லிட்டு இதை போடுறீங்க? அதே போடலாம்ல? போடலாம். நான் வந்து இதை போடுறேன். ஏன் போடுறீங்க நீங்கள்? அதே போட வேண்டியதானே, அப்படியே அதை சொல்கிறீங்க? அது வந்து கொஞ்சம் அந்த சில்லி பவுடர் வந்து காரம் வந்து ரொம்ப உரைக்கும். நம்ம காரம் அவ்வளோ உரைக்க வேணான்றதுக்காக குழம்பு மிளகாத்தூள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது. பச்சரிசி அது இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம்ல, அதனால காரம் வந்து கம்மியாக இருக்கும்.
இதில் வந்து என்னென்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன், உள்ளே இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? பட்டாணி மாதிரி இருக்கா? சால்ட், இது வந்து 10-15 நிமிஷம் ஆகணும் வேக. என்னென்னா தயிர் சாதம் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அந்த வேலையை முடிச்சிடும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும், அதனால் இதில் வச்சிடுறேன். மூடி போட்டுடணும், சீக்கிரமாக வேகும். நான் சொன்னேன்ல இந்த சாதம் வந்து என்னென்னா எதுக்கு இதில் போட்டிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இந்த கடாயில் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த ப்ளேஸ் வந்து கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும். இப்படி போட்டு மசிச்ச உடனே மசிஞ்சிருச்சு. இப்போ இதை வேக வச்சு வச்சுருக்கேன்னா இதில் என்ன போட போகிறேன்னா மோர் அடித்து வச்சுருக்கேன், அந்த மோரை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு என்ன தெரியுதா, குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இளநீர். ஆமா, தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இளநீர் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் குடிங்க. வேணாம், இங்க பாருங்க, இளநீர் வழுக்க. நம்பிட்டேன். உங்களுக்கான அப்படியே இளநீரையா வச்சுட்டே இருக்க முடியும் கையில. இது கூட கொஞ்சம் இளநீர் சேர்க்கிறேன். இளநீருக்கும் தண்ணிக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்? லைட்டா தான் டிஃப்ரெண்ட் தெரியும். இளநீர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஊறட்டும். என்ன மேடம் ஸ்டவ் பற்ற வைக்காம மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இல்லை, அதான் இது தயிர் சாதத்துக்கு சொன்னல, பாலும் தண்ணியும் சேர்ந்து வேக வச்சது. இதில் வந்து இப்போ மோரும் இளநீரும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய். இது கூட வந்து கிரேட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்க்கணும், காரம் இன்னும். ஆனால் இதில் வந்து நான் எதுலேயுமே உப்பு போடவே இல்லை. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன்னா இளநீர். இங்கே பாருங்க, நம்புறீங்களா இளநீர் ஊற்றிருக்கேன்னு? அதுக்கு நான் பெயிண்ட் அடிச்சாங்க காட்ட முடியும். குட்டி குட்டியாக என்ன பண்ணோம், பொடியாக கட் பண்ணிடணும். இப்போ நம்ம சாப்பிடும்போது இதில் வாயில் ஒரு பைட் வரும். இன்னைக்கு சாப்பிடுவீங்கல்ல, அப்போ சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா இல்லை இன்னைக்கு ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு தாளிப்பும் கொடுக்கணும். ஒரு கரண்டி உங்கள் பின்னாடி இருக்கும், எடுங்க. நான் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறேன்னா, அப்புறம் வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தான். ஒரே டைம்ல முடிச்சிடலாம் இதையும். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் போதும், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் எப்பவும் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்ப்பேன். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஊற்றிடுறேன், சின்னதாக தான் தாளி போட்டுருவேன். இப்போ திரும்ப இதை எதுக்கு வச்சுருக்கேன்னா, சொன்ன பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு எதுக்கு? சப்பாத்தியா? சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், செய்யணும். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டலாம், கருவேப்பிலை போடணும்.
கொஞ்சம் காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அடுத்து அடுத்தது வந்து பெருங்காயத்தூள். அடுத்தது வந்து கையில். அவ்வளோதான். இது என்னென்ன? பார்த்து இந்த குழம்புல ஊற்றிட்டு போகிறீங்க, அதில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அதான் மூடி போட்டு ஜாக்கி சான் போல் கையெல்லாம் பெண்டு பண்ணி எடுக்கிறீங்க. இந்த முந்திரி பருப்புலாம் போட மாட்டீங்களா தயிரில்? போடுவேன், ஆனால் நான் இன்னைக்கு போடல. ஏன் என்னைக்கு போட்டீங்க அப்பா? இன்னைக்கு தான் தயிர் சாதம் சரி. இப்போ இது மாதிரி தயிர் சாதம் நான் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அந்த டைம்ல இது மாதிரி தான் வந்து சாப்பாடு கட்டி அனுப்புவேன். கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் இளநீர் பால் சேர்த்து வேக வச்சுட்டு அது கூட நான் முந்திரி போடுவேன். இன்னைக்கு நான் வந்து ஐ திங்க் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. இப்போ இங்கே பாருங்க, இது கூட கொஞ்சம் பொமோகிரானேட் ஃப்ரூட்ஸ், இன்னும் கூட நம்ம கிரேப்ஸ் போடலாம், நல்லாயிருக்கும். சால்ட் வந்து நான் இன்னும் சேர்க்கவே இல்லை, இப்போதான் சேர்க்குறேன். இன்னும் நமக்கு அப்படியே தலை வேணும்னா மோர் சேர்த்துக்கணும். நான் இதில் ஆனால் இன்னும் வந்து என்ன சேர்க்கலன்னு சொல்லுங்க. உப்பு என்ன சேர்க்கல? அதான் முந்திரி தயிர் முக்கியமா சேர்க்கல, கடைசியா சேர்க்கணும். இது வந்து இந்த மாதிரி போடுறத விட ஒரு இதில் வச்சு நல்லா அடிக்கணும், அடிச்சு ஊற்றணும். அப்போதான் நமக்கு தலைன்னு இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கணும்னா எது வச்சு அடிக்கணும்? ஸ்பூன் வச்சு அடிக்கணும் நல்லா. இது வந்து தயிர் வந்து கட்டியா இருந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டா நல்லா இழுத்துரும் அந்த சாதம். தயிர் வந்து நான் லாஸ்டா தான் போட்டிருக்கேன், முன்னாடியே போடல. ஆனா நான் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லா மோர் போட்டிருக்கேன். இப்போ வெறும் தயிர் சாதத்துக்கும் இந்த மாதிரி தயிர் சாதமும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம வீட்டுல என்னன்னா பொமோகிரானேட் போட்டு அனுப்பல, அது பிடிக்காது அவங்களுக்கு. செம்மையா இருக்கு, நாங்க சொல்ல செம்மையா இருக்கு. நீங்களும் ஸ்கூல் போங்க, செஞ்சு தரேன். தலைன்னு ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து லேட்டா ஸ்கூலுக்குலாம் கொடுத்து அனுப்புறோம்னா இன்னும் கொஞ்சம் தலைன்னு ஆக்கணும். அப்பதான் வந்து இப்படி விழும் தயிர் சாதம். சரிதான், இப்படி இருக்கணும். இது ரெடி ஆயிடுச்சோ? இன்னும் 5 நிமிஷம் ஆகும். நல்ல தொக்கா ஆகணும். இது வெந்திருக்கும், சாஃப்டா ஆகணும். இருக்குல்ல, சுண்டக்காய் வந்து சாஃப்டா ஆகணும். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் விடலாம். அரைக்கிட்டு இருக்கேன். தயிர் ரெடி ஆயிடுச்சா? தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு, பருப்பு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, சப்பாத்தி செய்யணும். பொறுமை எதுக்கு இவ்வளோ அவசரம்? முடிக்கணும், இப்படியே தான் போகுது. அப்படின்னா முடிக்கணும் தனியாக. அவ்வளோதான், இது வெந்துருச்சு. இந்த குழம்பு பேர் என்ன சொல்லுவீங்க? இது பேர் வந்து சுண்டக்காய் தொக்கு, கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். நீங்க சுண்டக்காய் புளி தொக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ இதுல வந்து வெல்லம் வந்து சேர்க்கணும். நான் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால வெல்லம் சேர்க்கல. கண்டிப்பாக வெல்லம் சேர்க்க வேணும். இதில் வந்து இப்போ வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ நீங்கள் தயிர் சாதத்துக்கு இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் இழுக்கணும், ரொம்ப லைட்டாக தண்ணி இருக்கு, லைட்டாக இழுத்துரும். ஆனால் ஆஃப் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல தொக்காட்டும். இப்போ இதை வந்து சப்பாத்தி வந்து நான் ஏற்கனவே உருட்டி எல்லாம் வச்சுட்டேன். அவ்வளோதான், போட்டுற வேண்டியதான். போடுங்க. என்ன சிம்பிள் சமையலாக இருக்குதா? அப்படியே தெரியுது. ஆமாம், டெய்லி அந்த குழம்பு இந்த குழம்பு வைக்கிறோம்ல,
வெஜ்ஜாக சாப்பிட்ணும் கொஞ்சம் நிறைய. அதனால தான் வந்து வெஜ்ஜு 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 வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு கம்மியாக சாப்பிடணும். என்ன இவங்க ரொம்ப வெஜ்ஜா இருக்காங்க, ரொம்ப நான்வெஜ்ஜா இருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு வெஜ்ஜு செய்கிறாங்க. ரொம்ப நான்வெஜ் கிடையாது எப்போவுமே வந்து, எப்போதான் நான்வெஜ் வந்து கம்மி தான், வெஜ்ஜு தான் அதிகம் நம்ம சாப்பிட்றது. அதுவும் இன்னைக்கு என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, காய் எதுவும் செய்யலை. நான் கேரட் வச்சுருக்கேன், அப்புறமா வேணால் செஞ்சுக்கலாம். குருமாவை செய்ய போறீங்க? அப்புறம் அந்த பருப்பு டால் என்ன பண்ணுறதா குருமா செஞ்சா? பருப்பு டால்ல என்ன பண்ணோம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு செய்யணும் பருப்பு டால். சும்மா பருப்பை மட்டும் போட்டு அதனால அதை கொஞ்சம் ஏதோ நெய் ஊற்றிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதா தான் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றுவீங்க. இது ஒரு பருப்பு டால். இது நீங்கள் சப்பாத்தி நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க, நான் இன்னும் ஊற்றவே இல்லை. இல்லை சப்பாத்தி பக்கத்தில் வச்சுக்கணும் சாப்பிட்லாம், சப்பாத்தி தொடாமையும் சாப்பிட்லாம் பருப்பு டால். மேக்சிமம் என் பொண்ணுங்க தொடாம தான் சாப்பிட்டோம் பருப்பு டால். நான் தான் காலி பண்ணி ஆகணும். அதை என்ன பண்ணுறது, ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பருப்பு டால் செஞ்சு வச்சுறாங்க. பருப்பு டால் இப்போ ஈஸியா இதெல்லாம். இந்த தயிர் சாதம் செஞ்சேன், தயிர் சாதம் பருப்பு டால் தான் சொல்கிறேன், பருப்பு டால் தான் சொல்கிறேன். அதை பற்றி மட்டும் பேசுங்க, இதை பற்றிலாம் பேசக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். நான் வெறும் பருப்பு சப்பாத்தி மட்டும் பண்ணா பரவாயில்ல, பருப்பு சுண்டக்காய் பண்ணிருக்கேன். 5 நிமிஷம் வந்து குக்கர்ல வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் விசில் வந்துடும். அப்படியே தூக்கி போட்டு தண்ணியை போட்டு அப்படியே ரெடி ஆயிடுச்சு அருமையான பருப்பு டால் குழம்பு. இதில் நெய் போட மறந்துட்டா, இப்போ நெய் போட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. நெய் சூடு வச்சு போடுவீங்களா அப்படியே போடுவீங்களா? அப்படியே தான் போடுவீங்க, சூட வைக்க மாட்டேன். பருப்பு சூடா இருக்குல்ல, அது மேல ஊத்துனோம்னா அதுவே மெல்ட் ஆயிரும். ஓகே 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 ஓகே. பேசுறது தான் ஈஸி. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, எப்படி ஈஸியா இருந்துச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வேணாம், நீ சொல்ற அளவு வச்சுக்க மாட்டேன். கட்ட 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 கட்டன்னு செய்வோம். இது ரெடி ஆயிடுச்சு, நல்லா பாருங்க, இழுத்துருச்சு, தொக்காயிடுச்சா? அவ்வளவுதான். இது வந்து இந்த தயிர் சாதத்துக்காகவே செஞ்சேன் நான். இந்த எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரணும். நான் வந்து எண்ணெய் கம்மியா ஊற்றிருக்கேன். போதும், ஆஃப் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, சொன்னேன்ல புல்கா போட்டுருப்பேன், அது வந்து கொஞ்சம் குயிக்காயிரும் டக்குன்னு. இங்க பாருங்க சரிதான், அதுல எவ்வளவு நேரம் வெந்துன்னு இருக்கு. இங்க பாருங்க, முடிஞ்சிச்சா? குல்கா போட்டுறாங்க டக்கு 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 டக்குன்னு. இல்ல நல்லா இருக்கும், இதுல ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பாருங்க. இதுவும் குக் ஆகுமா? இந்த ஈரம் போகணும், அது வரைக்கும் வந்து தவால வைக்கணும் நம்ம, அப்படியே போட்டுறக்கூடாது. இதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த புல்கா போடுறதுக்குன்னு. ஆனா எனக்கு வந்து இப்படியே போட்டு பழக்கமாயிருச்சு, அதனால நான் இப்படியே போட்டுருவேன். சப்பாத்தியை விட இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருது. டப்பு டப்புன்னு ஆகுது. அப்படியே 5 குல்கா சுட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் முடிச்சிட்டோம். நம்ம என்ன முடிச்சிருக்கோன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளநீர், தயிர், மோர், பால் எல்லாமே சேர்ந்த ஒரு தயிர் சாதம் பண்ணியிருக்கோம். இதில் பொமோகிரானேட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், சில்லி கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் கொஞ்சம் புளி சேர்த்த தொக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு டால் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஆமாம், 1 ஹவர் இல்லை 2 ஹவர் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புல்கா பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். நம்ம நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.